ரத்த பந்தியா ரத்த பந்தி உண்டா மருகனை கூப்பிடு மாமா எனக்கு ஒருத்த மாமா கேக்குதா ஓய் மருகா தருமபுத்திரனின் ஜெயிக்கும் அவன் தம்பி வீமனின் கொழுப்போம் மருவு அத்தினனின் துடிப்போம் மற்றவை இருவர் பதைப்போம் உன்னை பார்த்த நகைப்போம் ஒரு நொடி நடுவில் எனது கையே ஒடுங்கி இருப்பதை நீயும் பாரா தருமபுத்திரன் செழிப்போம் அவன் தம்பி வீமனின் கொழுப்போம் அர்ஜுனன் துடித்தான துடிப்பு அவன் துடிப்போம் மற்றவை இருவர் பதைப்பான் உன்னை பார்த்து நகர்த்த துரோபதன் சிரித்த சிரிப்பான் ஒரே ஒரு நொடியில் தகப்பத்தான் குருடு தலைப்பிள்ளையும் குடோ குடோடு நகைத்தாலே எனது கையில எல்லாம் ஒடுங்கி போயிட்டாங்க 5 பேரும் உனக்கு அடிமை இதுமேட்டு என்ன நடக்குது எதுவுமே இல்லப்பா சாப்பாடு ரெடியா கேளு சாப்பாடு தான் எனக்கு வர்ற கோவம் இந்த தமிழ்காரன் எங்க தான் வந்தான்னு தெரியல ஏன்னா எம்மா நேரம் சிலிண்டர் புத்தாந்து வச்சு ஆட்டி நடக்குறீங்க அப்பதான் கிணத்துல விட்டு ஆட்டி இருக்கிறேன் வராதர அஸ்தனாபுரம் தானே சொன்னேன் தாலி அரக்க ஏன் வரீங்க வந்துட்டீங்க அவுட்டு சோத்துக்கு எல்லாம் புடிச்சு பாச்சு ரசா குதிக்குது ரசா குதிக்குது குதிக்குதா ஆமா என்னடா கிணத்துல குதிக்குதா ஆமா சாப்பாடு ஆகட்டும் இன்னும் தயவு செஞ்சு சொல்றேன் ஆயிடுக்குது இன்னும் ஆயிடுக்குது பேனுக்குது ஆளுக்கு தகுந்த சமையல் காரணம் வந்துக்கிறேன் இந்த வீட்டுக்கு அவன் என்ன பத்த வைக்கிறானா ஐதான் பத்த வைக்கிறானா இன்னும் என்ன இருக்குது மாமா எத்துடன் விளையாகாது மாமா தெய்வத்தின் செய்ததோ நான் செய்த புண்ணியமோ 5 பேர் தொட்டு எனக்கு அடிமையா போனாரப்பா கைவரும் கண்ணாலத்தான் ஆதி திரௌபதியை வைத்து கைவரையில் போராட்டம் அதுக்குடன் அந்த ஐவருக்குரிய தேவி திரௌபதியை வைத்து ஒரு ஆட்டாடியா நீ சொல்லிட்டு வாயா நீயே சொல்லு இல்லடா இல்ல நாட்டு நீயா சொல்லலாம் இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஆயுதனுக்கு தண்ணி கொடு தண்ணி கொடுத்துட்டு சொல்லிட்டு வா ஏதா தண்ணி தரேன் கண்ணு தண்ணி விடா கூடு தேடி வந்தாரு அவருக்கு தண்ணி கொடுத்தியா பச்சா நீ அம்மா நல்ல மனுஷன் நீ அண்ணா இந்த தண்ணி சாப்பிடு நம்ம தண்ணி சாப்பிட்டான் ஏதா ஊத்துறேன் ஏதா ஊத்திக்கிறான் ஊத்துன என்னடா சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறாரு வாடா அப்படியே தெவடியா பசங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்க கூடாது தெவடியா பசங்களுக்கு வஞ்சம் இன்னும் ஆறல உனக்கு அதே பொம்பளை சிரிக்க விட்டுட்டு ஆட்டம் போட்டுங்கிறானுங்க தெவடியா பசங்க உனக்கு என்ன பார்த்து கூட இந்த 2 கேள்வி சிரிச்சிங்களா என்ன பண்ணிட்டேன் நானு ஏண்டா டேய் கேள்வி சிரிச்சா என்ன பண்ண தெரியுமா ஆவுத்துக்கு அனுப்பிட்டா அப்படி இல்லடா எப்படி கௌரமா கரைச்சி வச்சிருப்பா ஆமா எத்தனை வர சொல்ல அதெல்லாம் தோத்தலாம் அத பார்த்தா சரி மகராஜ் ஆவுட்டு நம்ம வேலை நம்ம அந்த ஐவருக்குரிய தேவியை வைத்து ஒரு ஆட்டம் ஆடியா எல்லாம் கேட்டுன்னு இருக்கான் தர்மம் பேச மாட்டான் சரி விடு எதிர்பந்து என்னடா எங்க தம்பிமார்கள் 99 பேர் இருக்கிறாங்க பாரு ஆமா அவங்க மனைவிலாம் வச்சு ஆடு தேவையா 99 பேர் தம்பிமாருடைய மனைவி வைத்தா இவனுடைய மனைவி எங்க போறது கைலாசபுரத்துல அன்னதானம் போடுறாங்க எச்சால போட்டுக்கிட்டோம்
அடாயப்பா நான் ஏன் சொல்லிட்டு அந்த பாரு இப்படி வா அப்படி ஆந்தகனா இப்படி வா வாடா ஆந்தகனா இல்ல சரி அப்ப ஒரு வச்சா எல்லாத்தையும் தான் வைக்கணும் உங்க பட்டுக்கு பாதுகாப்பு வச்சுன்னு மக்கள் போட்டேன் எல்லாத்தையும் வை ஓய் நான் வந்து பூரா வந்து ஏரி வேலைக்கு போய்க்கிறாங்க ஏறு வேலைக்கு போத்தா எல்லாம் வந்து ஏரி வேலைக்கு போக சொல்லு என்ன சாலை பணியாளர் ரோட்டு பேருக்கு சொல்லு அடாயப்பா மாமா எங்கள் 100 பேர் மனைவி அனைத்தையும் வைத்து ஒரு ஆட்டாடு அதனா ஆட்டம் உசாரு நான் பாத்துக்கிறேன் இது மனைவியோட விஷயம் நான் பாத்துக்கிறேன்டா நீ விட்டா கொடுத்தாவனு எல்லாம் தர்மா நாட்டை நான் சொல்ல உன் தம்பியா சொன்னான் ஆட்டம் விரும்பி இருந்தார் பாரு ஆட்டம் விரும்பி இருந்தா சொல்றியா நீ என்ன சொல்ற எவனா பொம்பளை கூட ஆட்டத்தை வச்சு ஆடுவோம் எந்த கம்யூனேட்டர் ஆடுவோம் அவுத்தி பீ தோன்றியா சோறு தோன்றீங்களா நீங்க இல்ல நானும் எதுவும் சொல்லக்கூடாதான்னு பாக்குறேன் பொடிக்கார பொம்னாட்டி வச்சு ஆட்டம் ஆடலாமா சூதுல அப்ப சொல்லு கேளு நீ நாங்க பையா முதல்ல என்ன சொன்னேன் நானு டேய் எத்தனையோ பேர் எதையோ வச்சான்னா பொம்னாட்டி நீ வச்சு ஆடுற பணத்தெல்லாம் வச்சு தோட்டான்டா ஆனா ஒருத்தன் சவுறு மாவு எடுத்துன்னு போய் வச்சு எங்க வத்தியா எங்க வத்தியா சாமி வராது அடாயப்பா ஆட்டத்தாடு ஐயா இது எல்லாம் அடுத்தடிக்கு எல்லாம் இல்லை ஆட்டத்தை பாத்தியா பாத்தேன் தானே நீ ஆடும் போதும் அவரு ஆடும் போதும் எங்க இருக்கிறேன் தெரியா இல்ல போட்டோவில் பாரு நான் எங்க தெரியும் எந்த போட்டோ பாக்கணும் முன்ன பாரு ஐயா இந்த ஆட்டம் ஆடுவதாக இருந்தா அம்மா வந்து குரல் கொடுக்கணும் திரௌபதி அம்மா குரல் கொடுத்தால் ஆட்டத்தை ஆடுவேன் எத்தா எத்தா அம்மா கார்பனம் தாவாதரே அது என்னை ஆதரே கார்பனம் தாவாதரே அது என்னை ஆதரே Yeah.
அபிஷேகவத்தி குருச்சத்திரநிதி நிலகண்ட தயாபரி அம்மா முன்னோர்கள் நடத்திய வாரம் குருநாதர் ஏட்டில் எழுதி வைத்த வாரம் எங்களை கோதி வைத்த வாரம் நாங்கள் நடித்து காட்டுவதற்காக வந்துள்ளோம். உன் சுய ரூபத்தை கட்ட வேண்டாம் தாயே. கத்தி கண்டம் அக்னி கண்டம் கரக கண்டம் இந்த 3 கண்டத்துக்கு விரோத விரோத வராமல் பாண்டவரை எப்படி வனம் 12 ஒரு ஆண்டு அஜாதவாசம் காத்தாயோ அதுபோல் எங்களையும் எங்க நாடக பிள்ளைகளையும் கிராம மக்களையும் அருகாமையில் உள்ள கிராம மக்களையும் பாதுகாத்து வந்தானால் உனக்கு அக்னி வசந்த விழா செய்து அன்னவர் நடத்துவார். நாங்களும் எடுத்து காட்டுவதற்கு நடித்து காட்ட வருவோம். உன் சுய ரூபத்தை எங்கள் மீது கட்ட வேண்டாம் தாயே. உன்னை வைத்து ஒரு ஆட்டம் ஆடப் போகிறேன். சிரித்த முகத்தோடு எனக்கு எப்படி குரல் கொடுக்க வேண்டும்? கோவிந்தா ஆட்டத்தை பாரு. அவருக்கு சொல்றது கூட ஒண்ணு லாஸ்ட் ஆட்டம் சொல்லிடுறேன். 9 9 18 18 வீந்துக்குது உனக்கு ரெட்டை தான். 18 இன்னைக்கு நீ குளோஸ் 18க்கா குளோஸ் ஆட்டம் 18 ஆடா ஆட்டம் 18 நின்னு போச்சு. முடிஞ்சு போகுது. அடாட உந்த எட்டு யார் கட்டு போக வேண்டியதான். நாத்தா ஆட்டத்துடா பிக்கிட்டு போக வேண்டியதான். ஐயா இப்ப சொல்றேன் பாரு. டேய் தர்மா அழுதுனேங்கறானே. ஆமா நேரம் நம்ம ஜெயிக்கிறோம். ஒரு ஆட்டம் ஜெயிச்சானா ஏன் தெரியுமா? ஐயா பழமொழி ஒண்ணு சொல்றேன் பாரு. அதாவது ஒழுவுற ஊட்ட இருந்தாலும் இருக்கலாம், ஐவர ஓட்ட இருக்க கூடாது, இருக்க முடியாது. என்ன காரணம் எப்படின்னு கேளு. ஒரு கிரகத்திலே ஓலை குடிசையில மழை பெஞ்சு ஓய்வுதுன்னு வீட்டுல வந்து மழை ஓய்வுதுன்னா கிரகத்துல ஓய்வுதுன்னா பாத்திரம் வச்சுட்டு பக்கத்துல கூட படுக்கலாம். அட ஒரு கிண்ணமோ ஒரு சலா சட்டியோ தாமா தட்டை வச்சுட்டு கூட ஏதோ பாத்திரம் வச்சுட்டு படுக்கலாம் பக்கத்துல, ஓய்வுற இடத்துல வச்சுட்டு பக்கத்துல படுக்கலான்னு. ஆனா அழுவுற விட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு. எப்ப பார்த்தாலும் 5 நேரம் இருந்தா அந்த வீடு என்ன ஆகும்? நீ கொஞ்ச நேரம் நிப்பியா? ஒரே செகண்ட் கூட அவன் வீட்டையே கால வைக்க மாட்டேன். அது போல 5 போட்டான் 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 தோல்வி தான் கண்டான். சிரிக்கிற நீ இது வரைக்கும் மருக துரியோதனா சிரித்த முகத்தோடு பார்த்தேன். சிரிச்சு கூடமா சிரிச்சு கிடக்குறீங்க. சிரிச்சா சிரிக்கிறவங்க பா அந்த லெவலுக்கு அத சொல்லு. சிரிச்ச அதெல்லாம் விடு. மருக துரியோதனை கொஞ்ச நேரம் அழுது விட்டு பார்க்கணும். அழுவு விடு. ஏன்னா கல்யாண தட்டி அழுவிட்டோம். அப்படி இல்லடா, இப்ப நான் சொல்வதை போல நீ செஞ்சிருந்தாச்சியா? நான் சொல்றேன் சரி. நானு இந்த ஆட்டு பேஜாராக்குது ஆடுது. ஆடந்து லாஸ்ட் ஆட்டம். நான் ஒரு புறமா அமர்றேன். ஓட்டி விட்டாருன்னு சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும். தோத்துட்டாருன்னு சொல்லணும். அப்படி சொல்லாத. கொட்டி விட்டாரு, கொட்டியை விட்டுட்டாருன்னு சொல்றேன். வேற எதுனா மாத்தி சொல்லிட போறேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பேஜாராக்குது. படு நீ நான் படுக்கலாம். ஏய் அருகனு கூப்பிடுறா மொத.
டேய் டேய் காவலரா, என்னடா ஆச்சு? மாமா என்னடா படுத்துங்கிறாரு? மகாராஜு லாஸ்ட் ஆட்டம் ஆ, உங்க மாமா ஆ, கோட்டை விட்டாரு. ஓட்டி விட்டாருன்னா என்னது? தோத்துட்டாரியா? ஆ! என்ன தைகோவே மாமா! ஏன் அழுகுறா? ஐயோ, லாஸ்ட் ஆட்டம் தோத்துட்டுன்னு சொல்லிட்டேன் அந்த கம்யூனிட்டி கூட. ஐயா இங்க வா. நான் ஒண்ணு கேக்குறேன். சரியா? லாஸ்ட் ஆட்டம் என்னன்னு சொன்னேன்? நீ என்ன சொன்ன என்கிட்ட? பேஜாரா இருக்குது படுக்குண்டான்னா அப்புறம் என்ன சொன்ன? மருகனை கூப்பிடுறான்னா அப்புறம் என்ன சொன்ன? படுக்குண்டான்னா சொன்னதே தாண்டா சொல்றாமா. அப்புறம் என்ன சொன்ன? லாஸ்ட் ஆட்டம் லாஸ்ட் ஆட்டம் பேஜாரா இருக்குது படுக்குண்டான்னா ஆ, அதான் சொன்னா மருகனை கூப்பிடுறான்னா கொட்டை விட்டுட்டான்னு சொல்றேன்னு சொல்ல. அடா கொட்டை அடா சாப்பிட்டுல 2 கொட்டை கீ விந்துச்சுடா ஆமா, அது சொன்னா. அதுதான் நானும் சொன்னேன். ஐயா அழுவுறான. கொட்டை விட்டான்னு நினைச்சு பழகுது. இந்த ஆட்டம் தோத்துருந்தா என்ன பண்ணிருப்பான்? தோத்திருந்தா குள்ள சாவணிக்கடா. இவன் முன்னாடி போட்டோம். இவன் தமிழமா இருக்குன்னா சொல்லிருப்பான். அத சொல்ல போரா வந்து ஒன்ன புடிச்சிட்டு 9 இச்சுக்கோ. உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, என்ன எதில் அடிக்குதுன்னே தெரியலடா. ஓய் இவன் என்ன சொன்னா? ஆட்டம் தோத்துட்ட கோட்டையை விட்டுட்டுன்னு சொல்லிட்டேன். ஓய் மருகா பேஜாராகுது படுகிறான். மருகனை கூப்பிடுறான். மருகன் வந்தா ஏய்ப்படான்னு சொன்னா. இந்த ஆட்டம் நமது வெற்றிடா வெற்றிடா. அவ்வளவுதான். ஓய் என்னதுக்கு அவ்வளவுதான்? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் ஆட்டம் இருக்குதா? வேற எதுவும் ஆட்டம் கிடையாது. நாளைக்கு தான் தேட ஆட்டம். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னடா? ஆடுறது அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்களுக்கு குத்துறன்னு ஆமா சொல்லி ஆமா ஆமா. அதுல யாரும் கை வைக்காத அவங்கவுங்களே எடுத்துக்கணும். சும்மா அப்படியே தமாஷுக்கு தானே ஆடுறேன்னு சொன்னீங்க. தான் என் ஆசை. போகும்போது அவங்க சொத்து அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னீங்களா? இப்ப யாரும் இல்லைன்னு சொன்னலையா? சரி ஆடி ஆச்சு. அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பு. அப்பா, அவர்தான் நீ எதை சாப்பிட்ட? சோறு. நான் சொன்னதை உன்னிப்பா நீ பிடிக்கணும். என்னானு? ஆட்டம் ஆடிய பிறகு யார் தோற்றாலும் யார் கெளித்தாலும் அவரவர் சொத்து அவரவரது. ஜெயிக்கிறவங்கள்தா. இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன்? யார் தோத்தாலும் யாரு ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறவங்க அவங்க சொத்து அவரவர் சொத்து அவரவரது. போகும்போது அவங்க சொத்து அவங்க தான் சொன்னேன். இப்ப மருகனுக்கு நான் ஜெயிச்சு கொடுத்துட்டேன். இப்ப அந்த சொத்து யாருக்கு? பார்க்க போனா அவருக்கு தான். இப்ப அவன் தானே. ஆனா அது நீங்க போகும்போது அவங்க சொத்து. நீ எப்படி போகும்போதுன்னு சொன்ன? சும்மா தமாசுக்கு தான் ஆடுறேன்னு தான் சொன்னேன். ஏய்,
ஆட்டம் ஆடிய பிறகு யார் கெளித்தாலும் யார் தோற்றாலும் அதெல்லாம் போற மென்டல் ஆயிட்டுக்கிறான். யார் முந்து பார்த்து மர கைண்டுச்சு. இல்ல நீ மென்டலா நான் மென்டலாடா? மனநிலை பாதிப்பு ஆகி போச்சா? இல்ல ஆயா ஆயாவுக்கு என்ன தெரியும்? அறியாத பொண்ணுங்க தெரியாது ஆயாவுக்கு என்ன. இப்ப இது உன்னிப்பா நீ பிடிச்சா? சரி இப்ப என்ன சொல்ல வர நீ? ஆட்டம் ஆடிட்டான் ஜெயிச்சிட்டான். எங்க பொருள் எங்களுக்கு அவங்களுக்கு மாதிரி இல்லையா? இல்லடா என்ன சொல்ல வர இப்போ? நம்மள்ட்ட பொருள் ஓய் பேஜராகுது. 4 ஆட்டமும் நமக்கே வெற்றி. வெற்றி எப்படி கொடுப்பா? வச்ச பொருளா? பார்த்த பொருளை எப்படி கொடுப்பா? அனைத்தை எனக்கே சொந்தம். இவன் குடுறா குடுறா எப்படா கொடுக்க முடியும்? ஊர்ல 4 பேர் பிடிச்சாங்க. அடா கண்ட உடா கண்ட ஊர அமுட்டு பொருள் ஏமாத்தி மாமா ஓய் உன்னுடைய பாத நோக நீ ஒரு புறமா இரு. போய் செத்து போ. சரி படுத்துக்கோ. படுத்துக்கோ. சுல்தான்ல சுல்தான்ல அந்த ஆளை பாப்பா இருக்குது. அத கொதிக்க வச்சுக்கிறோம். அடா சுத்தண்ணி ஊத்தினா பெஜாரா இருக்கும். தண்ணி இன்னி பச்சை தண்ணி வளைய விட போறேன். அப்படியே போய் கவுந்து நீட்டா படுத்து ஏந்து சாப்பிட்டு படுத்துக்கோ. கொதிக்க கொதிக்க தண்ணி இது சுட தண்ணியில படுத்துக்கிட்டு மாடடியா உனக்கு உள்ள போட்டுண்டா வாடா வாடா. கமலான் சித்தப்பா சிலபாரை அனுப்பி வைக்கும். தேசமெல்லாம் கோரணங்கள் கட்டச் செய்யும். வட்ட விட்டு வட்ட தெரியோடு வட்ட வைக்காமல் எடுத்து வர செய்யும். ஆடவரை கோயில் புரிய செய்ய சொல்லும். சித்தனை திரௌபதியை சபையில் இப்போம் அட சீக்கிரம் எழுந்து வர செய்ய சொல்லும். கமலான் இப்போதே ஆண்டவர் தேசம் சென்று அந்த முரச கொடி அறுத்து நம்முடைய அரப கொடியை கட்டுலாம். பாம்பு கொடி கட்டி போடுறேன். கட்டிட்டா? நமக்கு அடிமையா போன அனைவரும் கூட்டம் 5 பேர் வாங்குவாங்க ஆம்பளைங்க. மகாராஜா எங்க உங்க தம்பி மாறலாம் சொல்லு. நான் பண்ண சொல்றேன். வராதுன்னா வராத போது நான் தான் சொல்றேன். முஞ்ச பார்க்கும் போதே வந்து திருட்டு முய் மிக்கிறான். யார்தான் வாங்க போறான்டான்னு? யாரு? அங்க எங்க ஆளுங்களை சொல்லுங்க. நீ அம்மா யோசியம் தெரியாதா உன்னை பத்தி? வாங்க பாக்குறீங்க. பத்த வச்சுக்கிறாங்களா? ஆடு ஆபரணம் எடுத்து வாங்கி விட மகாராஜா. ஆச்சாரா வாங்கிடுறேன். உங்க அம்மா விட்டு சொத்தாத எர்ரா போடா வாடா. இல்ல எங்க ஆளுங்களை சொல்றேன் மகாராஜா. உன்னை போய் சொல்லணும். நானு எடுத்துக்கிறேன். சொம்மாக்கிற கோயில் சொம்மா முட்டை போடுற கோயில் முட்டை போட்டாலும் சொம்மாக்கிற கோயில் சேகரிக்கிறான். கம்பெனி இருக்க மாட்டேன். வாங்கடா அவனுக்கு வாங்கடா. சொல்லாதான் வாங்கிடுவேன். கூடு மகாராஜா. நான் போடுறேன். அங்கனா போய் உட்காந்துடா. என்ன பாட்டு போய் வாங்கடா. என்னத்த அவன் ஆடை ஆபரணம் அனுத்து வாங்கடா. யாருதா? கரிமுஞ்சி பையன் நம்ம நேரம் சாவடிச்சு விட்டுருப்பாரு. அந்த ஆளு என்ன போய் வாங்கிடா சும்மா சாதாரணமா நான் போய் கட்டிக்காரன் கேட்டா குடுத்துருவாங்களா என்ன? ஏய் தர்மா சொல்றான் அவங்ககிட்ட. தம்பிமார்களே அவங்களுடைய கட்டளைக்கு உட்படுங்க. மூஞ்ச பார்த்தா கூட எனக்கு எப்படி தெரியுமா தூத்து வாங்கலாம் பத்திக்குது. யார் மூஞ்சி பார்த்தா? அங்க சொல்றோம் ஊராமுட்டு போறதுக்கு எப்படி அலையலாம் பாரு. வச்சின்னு இருப்பானோ இன்னும் 10-15 நாள் இங்கே விட்டு போடுவானோ. ஆச்சாடா இரண்டா ஆச்சாடா ஜாட்டியங்களா அப்படியே தர அப்படியே வை எட்டாவது போடு கவுத்து போடு.
டேய் அங்க அவன் வாங்கடா அந்த மீச இல்லாத பையன் பொட்டை பையன் வாங்க கொடு மகன் அச்சடா எழுமல ஏய் தர்மா சொல்றாங்கடா அர்ஜுனா அண்ணா பொருளெல்லாம் கொடுங்க போய் வாங்கடா உங்க அம்மா வண்டி முந்தானியா போட்டுக்கிற கைலாசபுரத்துல உங்க அம்மா முந்தானி போட்டு சொத்து போய் வாங்கடான்றா அங்க போனா எட்டி ஓதிக்கிறாங்க கூடு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்லு மேல படுத்துக்குவேன் குடு மகாராஜா நான் என்ன பண்றது இந்த காத்தாடியில உச காத்துல கூட என் பேச்சாரி எனக்கு தான் தெரியுது பயப்படாதுன்னு நான் பண்ண சொல்றேன் வாங்கியதடா 3 இட்லி தோன்றதுக்கு 10 மணி நேரம் வேலை சேர்த்தாங்கிறப்பா அப்படியே நீ அந்த ஆதி எல்லாம் கணக்கு போடுன்னு தான் ஊரா அட்வான்ஸ் வாங்குங்க பழகுது ஆளுக்கு 30 பூஜை தோணலாண்டான்னு மீதி பேர்லாம் என் சைஸ் தான் பார்க்க போனா நீ அந்த ஆதி தான் காலையில பார்த்தா 23 இட்லி தோன்றான் என்னைக்குன்னு அந்த கச்சாமின்றவன் ஒருத்தன் 29 சிவன் கோயிலுக்கு உக்காந்து மறைவா தோன்றாங்க அப்பா கிணத்துல தொட்டு ஐயோ நம்மளால 2 பூரிக்கு 3 நேரம் வேலை வாங்குறாங்க எப்பா ஏய் உட்காருங்கயா உட்கார் சொல்ற அவனுங்களா யாரா அதுதான் மாதிரி ஏய் தர்மா சொல்றா அவன்டா தம்பிமார்களே அண்ணா அவங்களுடைய கட்டளைக்கு உட்படுங்க அவன் மூஞ்ச பாடுறா கல்லு குடி வாட்ட எப்படி வச்சுக்கிறான் தர்ம ஏதோ அவங்க பாவம் அவங்க தலையாட்டு உங்க அம்மா அவளுக்கு பலர் அடங்கிட்டு மூஞ்சி பலர் அடங்குறேன் உட்கார் சொல்றா என்ன ஏந்திருக்கா தண்ணி நான் சொல்றதுக்கு அனைத்துக்கும் அப்படியே டக்கு டக்குன்னு கேட்க சொல்றான் தம்பிமார்களே மூஞ்ச பாடுறா எப்படி கல்லு குடி வாட்ட வச்சுக்கிற மூஞ்ச அவங்களுடைய கட்டளைக்கு உட்படுங்க உட்காராங்கயா டேய் என்ன சொன்னா சொல்றா ஏமா உனக்கு ஒண்ணும் மரியாதை இருக்காது நீ இப்படி போனாதான் உன்னெல்லாம் தொட்டு கல்லாட்டான்னு நினைக்கிறாங்க டேய் நான் சொல்றதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு செய்ய சொல்லுவானே ஏமா அவங்க சொல்லுக்கு அனைத்தையும் கட்டுப்படுங்க ஏங்கடா உட்கார்றா டேய் என்னடா உட்கார்றா எப்படியா பையா உட்கார்றா அண்ணா அண்ணா அவரு உட்கார்றா ஆட்டம் போட்டுங்கிறீங்க ஆட்டம் 5 பேரு நாங்க 100 பேர் அம்மா ஆட்டம் போடுறோம் அவங்க 5 பேரும் கரெக்டா வந்து சிங்க மாதிரி 100 பேரும் திறந்து விட்டா கைலாசபுரத்துல ஆட்டம் கம்மியாட்டி பசங்க தம்பி திறந்து விட்டுற பாரு உன் தம்பி மாற திறந்து விட்டுனா கைலாசபுரத்துக்கு மொத்தம் பொறி விட்டுருவாங்க அட உட்காரு எழுந்துரு உட்காரு எழுந்துரு இவனுங்களை அப்படியே கொண்டு போய் எப்ப எங்க விடுற தெரியுமா கானக ஓட்ட பணம் 12 ஓராண்டு அஜ்ஞாத வாசம் கழிக்கும்படியே கொண்டு போய் காட்டல் விடு அஜ்ஞாத வாசம் என்றால் எப்படி தெரியுமா யாருக்கும் தெரியக்கூடாது இவர்தான் என்று பாண்டவர் இவர்தான் என்று அப்படி அஜ்ஞாத வாசம் கழிக்கணும் காட்டுல ஓட்டாங்க எப்படியா நாட்டுல இருக்கக்கூடாது ஓட்டு மதியாய்
வாடா அப்படியே. வாடா. இரா வரேன். ஓய் அப்பா. ஒன்றரை சாப்பாடு எப்படி சரிக்கு மழகுறீங்க உங்களுக்கு? என்னத்துக்கு? வா பச்சடியா? அவன் எப்படி இருக்கான்? அவன் நம்மளோட உண்மைங்க. ஆ. சரி இப்ப என்ன பண்ணலாம் மகாராஜா? டேய், பெருந்திகாமனை கொண்டு வாடா. ஏய் பிடிக்காமியா? புத்தியாமே ஆயிடுகிறா. வந்து புரியாத மகாராஜா கிட்ட பிடிக்காமிட்டு போ. அதான் ஆயிடுச்சா. ஓய் கேமரா ரொம்ப குறும்பு. பிடிக்காமனா பிடிக்காமியா அவலாம். அதான் கூப்பிட்டியா? மகாராஜா கோபராஜான்னு சொல்றேன். அதான் துரியாமேனா புரியாத பையன் அவனுக்கு. அதான் வந்தா அதான் ஓதி வாதா சென்னை ஓடி 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 அதான் ஊது குத்ததா போவா அவங்க கூட போ. ஏண்டா அதான் அது தெரிஞ்சுக்க தாத்தா அது தொலைகிறாதா அட போடா கம்பெனி. அதான் இது உள்ள இருந்து 2 அடி கூட எடுத்து வைக்கல. மின்ன வந்து தொப்பு நிக்கிற வேணும். அதான் தெரிஞ்சுக்காம தெரியல நான் இந்த பக்கம் வருவடான்னு எதிர்க்கு நிக்கிறேன். அதான் இந்த பக்கம் வர. அதான் நீ இந்த பக்கம் கூப்பிட்டா இந்த பக்கம் கூட்டேன். அது இந்த பக்கம் வந்துட்டா அட தாத்தா கம்பெனியா வயசாகி போச்சு தர. டேய், வயசான ஆள்றா, தூக்குடா. தூக்கி வளர்த்து விடுறா அவரு. போனா மாதிரியா தாங்க தொண்ணுவான் பழகுச்சு. வயசாகிறப்போ கரெக்டா நேத்து பார்த்தா 19 தொன்றாயா. அதான் ஒண்ணு கம்மியா சொல்லியாதா அதான் என்ன தெரியாத நீ அதானா ஏன்னா நண்டு மார்க்கெட் இங்க அடங்குது. எப்ப எடுத்த லிங்கி எந்த ஜவுள் விக்குது? எப்ப தின்ன டிசினு அதான் பாத்தி நானும் துணி வச்சிருந்தமா அதான் நான் போய் சொல்றேன். அதான் பாத்தி நீ துணி துவைச்சிருந்த. அதான் துரியாமா கூட அதிபதி கும்பிடானா அதான் எத்து கொடுத்தா கத்து தெரியாது போய் சொல்றேன். அந்த கைவித ஊறி மாட்டிக்கினே அதான் கண்ணு மிச்சு மிச்சு சோமன் கத்தின்னு வந்தா அதான் ஊதா துதியான போய் நானே கூப்பிட்டுக்கிறேன். துண்டி அங்க எடுத்து போட்டான். துண்டாச்சியா? சரி அத்தி அதான் பாத்திக்காத வந்து எத்து தானே கொடுக்குறான். நிதலையே தெரியாதா நீ? என்ன இப்ப வேலை செய்ய? அதான் ஊதா வயசான எதுனா போத்தாடா சரி சரி குளிருக்கு போ. நீ பயந்தாத. அதான் துரியாத பையா பையனா? பையா இப்ப பார்த்தா தானே ஆளும் மூது மாட்டா ஆளு தோலுமா எப்படி ஆளு அதான் பையா ரொம்ப குறுமுடி வர வர இந்த கைவன் கைவிலாம். அதான் இவன் சின்ன வயசு தோல் மேல தூக்கி வளர்த்த மாட்டாச்சு. அதான் சின்ன வயசு தோல் தூக்கி வளர்த்த மாதா அதான் அது காஞ்சினே வந்தா அதான் அதனால்தான் அவனை வந்து அடாப்புடா நீங்க கம்னாகிறேன் வளர்த்தாப்பலையே. அதான் குறும் பண்ணினே அதான் குஞ்சத்து காதல் ஊத்தா அந்த ஆள் கொஞ்சம் உங்காதலையா? ஆனா சின்ன வயசுல அதான் சோத்துக்கு அது ஓட்ட அதிகமாகுதா? அத சின்ன வயசுல அதுதான் வருதுகாமியா நேரா எங்க அம்மா கிட்ட போகணும் நீ. ஐயோ ஐயோ தான் கேள்வி ஆகிட்டேன் பாவாடியும் முடிங்க. அதான் இந்த வயசுல அம்மாட்ட போச்சோதானே உனக்கு கூட பண்ண எனக்கு இல்லையாடா. எண்ணி போய் எங்க அம்மாட்டா போய் அந்த ஆளே சம்மதப்பட்டு எங்க அம்மா கிட்ட போனான். அதே சாமியே இந்த வயசுல என்ன போக முடியாது. அவனை வந்து அவங்க அம்மாட்டா யாரு நான் கேள்வி வேண்டெல்லாம் போக மாட்டேன்டா. போடா எனக்குன்னு ஒரு வயசு தர அம்மா மாட்டு போகும். சரியா என்னத்துக்கு போக சொல்றேன்னு கூட இப்ப என்ன சொன்னா அத மாதிரி எங்க அம்மாத்த போனேன். வயசு தகுந்த மாதிரி தான் சொல்றாரு. போ ரிஜிஸ்டர் இன்ஜினியர் போட்டு அது இந்த வயசுல என்னால போக முடியுமாதா? முடியாது. வயசாச்சு முடியாது என்னால. நேரா எங்க தாயார் காந்தாரி அரண்மனைக்கு சென்றேன். அதான் அதன் மாதிரி
அங்கதாங்கிற அரண்மனையில ஆ, நீ சென்று நான் துரியோதன அழைத்ததாக சீக்கிரமா ராஜபதி ஆமாண்டா ஒரு நேரத்துல அத ஓடி வாடா கண் தெரியாத கபோதி கைவா அந்த அம்மா கிட்டல போந்தது அவங்க சாதாரணமான ஆளுகள் திரௌபதி அப்படித்தான் சொல்றாங்க போட பாரு அது சாபத்தை நம்ம போய் வீ கூடாது நமக்கு நான் மாற வயசான நம்ம போய் சாபத்தை வீந்துட்டு அதெல்லாம் நமக்கு ஒரு பாத்தாங்க சொல்லிட்டு அவங்கள வச்சுதான் சாப்பாடு சாப்பிட்டுங்கிறவன் மகனை நீ அத நான் ஒரு பாத்தாங்க சொல்ல தெரியல எனக்கு வயசானவங்களா அத எத்தனை நாள் பார்த்தா ஆயுதா பண்ணு அட ஓட்டி வாடா அதான் சுத்தமையா அதான் ஓகமாக ஒண்ணும் பாத்தா ஓகமாக வேகமா வேகமான்னு சொல்றான் வேகமா பண்ணி என்ன அத சொல்லு போய் பல்லு மாத்துதா சரி அது பார்த்தா அத திட்டுக்கிறா சரி 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 அதான் அங்கிருந்து வேகமா ஓகமா போய் பேனியா போனா அத போய் அத மேல போய் நின்னு ஒரு கொத்த ஊத்தந்தா என்ன சொன்னா யாதாவு ஊத்தனான்னு ஒரு சத்தம் விட்டுட்டா அதான் தோதோன்னு ஒரு சத்தம் கேக்குதா அவங்க கூட சத்தம் கேக்குதா தோதோன்னு கேக்குதா அவன் ஜன்னல் கதவை பாத்தியா கண் தெரியாது இல்லையா அத கண்ணாடி வச்சு பார்த்தா அவங்க அம்மா காந்தாரு தொதோன்னு மூத்தம் பையனா அம்மா மூத்திரம் பேரலாம் நான் ஒத்துக்கொள்ள மூஞ்சி கழிக்கணும் வரத்தான மூத்திரத்துல அம்னேடி பையா இப்ப மகாராஜா. பாரு நீ மகாராஜா நீ போய் என்ன சொல்லி அனுப்பிச்ச போய் அவன் என்ன பாட்டு வந்துடுறான் அந்த உங்க அம்மா மூத்திரம் பேரத்தை பாட்டு வந்துடுறான் அதான் உத்த அட ஒரு தந்தம் ஏய் கொய்யா அரண்மனையில வந்து தூக்குதா இல்ல பக்கத்துல பார்த்தா ஓத இதுக்கு மாத்துது அதான் ஒரு சத்தம் கேக்குது நான் ஒத்த கொத அப்படியா தொதோன்னு மூத்தம் பேசுறாங்க கொய்யாவுல தண்ணி நின்று போச்சே நான் அதை பாட்டு மூத்திரம் மேல அது பேரு கண்ணாடி வச்சு பார்த்தா தண்ணி விஞ்சான் ஆமா அதான் கொய்யா தண்ணி போட அப்படியா அதான் அங்க போயா ஓபதா உன்னை துதியாம நாலு பார்த்து கூப்பிட்டான் திரௌபதா அம்மா தோபத தாயா தோபதம்மா உன்னை நாலு பார்த்து துதியாம கூப்பிட்டான் மரியாதை தான் கொடுக்குறேன் ஆமா ஏய் கேட்டு நீ அவன் என்ன சொன்னான் திரௌபதி அம்மா வாவா சரி நாங்க போய் அந்த அம்மா வந்து போய் வேணாம் இதா, சொல்லுவோம் நான் வந்து அடாப்புடான்றான் அதான் நான் உன் தூக்கி வச்சேன் அதுக்கு நான் உன்னை கூப்பிட்டேன் அந்த அம்மா வந்து பொம்பளாச்சு உரிமை இல்ல நம்ம கூப்பிட இப்ப உங்க அம்மா கூட ஊத்த போய் இங்க இருந்து வயசான நேரத்துல அது காந்த வாதி சொல்ல முடியுமா முடியாது அவங்களாம் நம்ம தாய் மேடி அந்த அம்மா அப்படி நான் இது கூப்பிட்டா அது பார்த்தா அந்த அம்மாவை சரி என்ன சொன்னாங்க அவங்க தோமதம்மா துதா அம்மா ராஜ் பார்த்து கூப்பிட்டான் ஆமாக்கா அந்த அம்மா நான் சொல்லிட்டேன் தாத்தா துரியாதனா எதுக்காக ராஜபாத்தி கூப்பிட்டாரு சொல்லுடா கம்மியாட்டியா அந்த நான் வயசான நேரத்துல வேணா எத்தனை எந்த ஊர முடியும் இரு மகாராஜா சொல்லுவாரு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வர சொல்லு அதை சொல்லு போய் பல்லு மாத்துதே துத்திக்கா துதாம்பையா ஏன்னா வயசாச்சு அம்மா அத்தாத்துனாக்கா எனக்கு அப்புறம் கீப்பிடுங்க வயசாச்சு பொதுப்பா கேள்வி சரி என்ன சொன்னாங்க அவங்க இந்த பக்கம் கூப்பிட்டுதியா தாத்தா ராஜபாத்திக்கு எதுக்கு நான் கூப்பிட்டாங்க கேட்டிருப்பாங்க அம்மா உன்னை 5 பேர் சூத்திர வச்சு தோத்தாங்க சரி ஏய் சூதாட்டம் சொல்றானா சூதாடினாங்க சொல்லு அதுதானா கொதலாய்ப்பையா வயசாகி போச்சுடா கொதலாய்ப்பையா சூத்திர வச்சு தோத்தாங்க அத திட்டு சொல்றேன் அத தோத்துட்டாங்க வாமான் கூப்பிட்டா தாத்தா 5 பேர் தோத்து போயிருக்கு என்ன வச்சாங்களா இல்ல என்ன வச்சு ஆடி போயிருக்கு 5 பேர் தோத்தாங்களான்னு எனக்கு கேட்டுச்சு ஓ மொத அவங்க தோத்தாங்களா இல்ல நான் என்ன வச்சு தோத்தாங்களா ஆடுதுல நான் சொன்னேன் சரி ஏமா 5 பேர் தோத்த பிறகு தான் முன்ன அவங்க ஆடினாங்க தோத்துட்டாங்க 5 பேர் முதல்ல தோத்துட்டாங்க அதன் பிறகு உன்னை வச்சு ஆடி தோத்தாங்க அதனால துதியாம்பையன் ராஜபாத்தி கூப்பிட்டான் ரைட்டு ஏன் வாமா அப்படின்னு சொன்னியா அப்படின்னா என்ன சொல்றேன் அண்ணம்மா சொல்லிட்டா தாத்தா 5 பேரும் தோத்து அடிமையா போட்டாங்கன்னு வச்சுக்க மொத 5 பேரும் தோத்துட்டாங்க 5 பேர் தோத்து அடிமையா போட்டாங்க தோத்துட்டு தோத்த பிறகு என்ன வச்சு ஆட என்ன அவங்க குதிமா என்ன உரிமை இருக்குது வர முடியாது இல்ல இல்ல இலையில பேரை தோற்ற பிறகு என்ன வச்சு ஆட என்ன உரிமைன்னு சொல்லிட்டு என்ன உரிமை இருக்குது இலை வைக்குது போடா நீ தர மாட்டேன் போடா இலை வைக்கு மகாராஜா நான் இளவாய்க்கு வர முடியாதுன்னு சொல்றாரு தெரிஞ்சா இல்லையா உனக்கு இளவாய்க்கு அதுதானா அதானா
பையா எத்து நீ பத்து நீ சொல்றா பாத்தியா உங்களை வர முடியாதுன்னு அவனை சொல்லிட்டாங்க. அச்சு தேத்து உள்ள போட்டோம். அப்படா டேய். அட ஓடி வாடா ஜன்மமானே ஏய், அடங்க. இதுக்கு சரியான ஆசாமி ஒரு ஆசாமிங்கிறான்டா. என் தோலுக்கு சரிபட்டேன் என் தம்பி துச்சாதரனை ஒரே அண்ணன் செகண்ட் துரியோதனனை அழைத்து வாடா.